வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு 30 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. பாஜக எதிர்பார்த்தது தான் 35லேருந்து 30 தருவாங்கன்னு சொல்லிட்டு, அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி ஒரு உள்ளடி விலை வச்சுட்டாரு. தமாகவுக்கு நீங்கள் 3 தொகுதியை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு 27 தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்டார். சரி, பாட்டாள் மக்கள் கட்சிக்கு 18 தொகுதி, அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்றத்து கழகத்துக்கு 11 தொகுதி. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, டிடிவி தினகரன் இன்றைக்கி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகிறார். அவர் கட்சியிலேருந்து நீக்கினதுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் போயிருக்காரு. பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொகுதி பங்கீடில் ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம், தேர்தல் தேதி நெருங்கிருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா, ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு ஒரு இதை பண்ணியிருந்தாங்க. தேர்தல் வந்தாலே கருத்து கணிப்பு எல்லாருமே பண்ணுவாங்க. இவங்க ஓரளவுக்கு நெருக்கடியாக ஒரு சரியான ஒரு கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோப்பார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கும்போது இப்போ தோப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நடந்துச்சு. இப்போ இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதிக்குமே சர்வே எடுத்துருக்குறாங்க. இந்த சர்வேயில் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, யார்கிட்ட சர்வே எடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கு சார்பாக அவங்க கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. அந்த கட்சிகிட்ட போய் சம்மந்தப்பட்ட கட்சிகள்கிட்ட போய் உங்களுக்கு சாதகமான ஒரு கருத்து கணிப்பு நாங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குங்க, லம்பாக ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வருது. ஏன்னா அது மாதிரி பணத்தை வாங்கிட்டு இவங்க கருத்து கணிப்பெல்லாம் பேசுகிறவங்க கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. சரி, ஏஎன்எஸ் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 180 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அறுதி பெரும்பான்மையில் எப்பயுமே வழக்கம் போல் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் இவங்க இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு வரையாக பார்த்தீங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44.1% வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக 38.5%. கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கு 6.4% வாக்குகள் இருக்குது. 2021 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கடந்த முறை சொல்லும்போது கூட இவங்க ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோற்றுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கூட்டணி எல்லா பலமும் கொண்டாந்தாச்சு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்தாலும், இந்த தடவை 6.4% வாக்கு வித்தியாசத்தில் திமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. திமுக வெற்றி பெறணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு இது இருக்கணும். கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போது மவுசு கூடிட்டு இருக்கு. 2019 பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பெண்கள் மத்தியில் வாக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ 5000 ரூபா போட்டிருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே ஒரு மரியாதை வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெண்கள் மத்தியிலும் பெருசாக வரவேற்பு இருக்குது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. 180 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க. சரி, அதிமுக கூட்டணி 54 அதிமுக கூட்டணிக்கே, அப்போ அதிமுகவுக்கு எவ்வளோங்கிறது அவங்க கணக்கில் விட்டுற வேண்டியது தான். சரி, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்க சிட்டிக்குள்ளே எடுத்தோம்னா தாவேக்காவுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கிராமப்புறங்கள் எல்லாம் பெருசாக விஜய்க்கு ஒரு மாசு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ வேளச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18% வாக்குகளை தாவேக்கா வாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 18% வாக்குகளும் யாரோட வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட வாக்குகளை தான் அவங்களால பெற முடியுது. மற்றபடி நடுநிலை வாக்காளர்கள், அதிமுகவோட வாக்கு வங்கிகள், இதை தான் ஒரு தாவேக்கானால் விஜய்னால் பிரிக்க முடியுதே தவிர, பெருசாக சிட்டியை தாண்டி கிராமப்புறங்கள் எல்லாம் போனோம்னா தாவேக்கா விஜய்க்கு பெருசாக கட்சியே பலப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதனால் தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 9.2% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போது அவங்க வழக்கமாக எப்போயுமே 8% எந்த சூழ்நிலையிலும் குறையாமல் இருந்தது. இப்போ 4.2%க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஎன்எஸ் அவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ரொம்பவும் நம்புறது கொங்கு பெல்ட்டு தான். கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கொங்கு பெல்ட்டு வட மாவட்டம் அப்படி சொல்லி நம்ம ஒரு மாதிரி பெருசாக ஜெயிச்சு நம்ம டிடி தினகரன் வேறு கொண்டாந்தாச்சா, தென் மாவட்டம் டெல்டாவிலாம் நம்ம ஜெயிச்சிருவோம், நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, இந்த கொங்கு பெல்ட் இருக்குல்ல, அதிலே பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவங்க ஏஎன்எஸ் நிறுவனம் கடந்த முறை பாஜக ஒரு 4 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சட்டமன்ற தேர்தல் சமயத்தில். இப்போது
எத்தனை 27 சீட்டு வச்சுருந்தாலும் கையில் வாங்கினாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட முட்டி மோதி வாங்கினாலும் இவங்க வந்து இந்த 4 தொகுதியோடு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே ஒரு தொகுதியில் வேணால் ஜெயிக்கிறதுக்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கருத்து கணிப்பை தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 10-15 எம்எல்ஏகளை உள்ள தள்ளி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பாஜக. திடீர்னு பொசுக்குன்னு ஒன்று தான் கிடைக்கும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுக கூட்டணிக்கு 54 தானே, இதில் பாஜகவுக்கு எத்தனை சதவீதம் கிடச்சிட போகுது? பாஜக இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அண்ணாமலையில் இல்லை, அண்ணாமலையை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கள. அண்ணாமலையை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்கள. இந்த தேர்தலோட ரிசல்ட்டு அண்ணாமலையை நீங்கள் ஒதுக்கி வச்சதோட விளைவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் 10 தொகுதியில் எத்தனை தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. திமுக வந்து 7 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாதிரி மேற்கு மண்டலத்தில் திமுக வந்து கடந்த முறையெல்லாம் அங்கே அதிக தோல்விகளை சந்தித்தது. இந்த முறை வந்து அப்படியெல்லாம் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறித்து கொடுத்துட்டாங்க. ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு, திமுக தான் இந்த தடவை கொங்கு பெல்ட்லையுமே அடித்து நவுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலத்தில் வந்து 50 தொகுதி இருக்குது. இந்த 50 தொகுதியில் 32 வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 18 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, தெற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் இருக்குது. இந்த 58 தொகுதிகளில் திமுக 42 தொகுதிகளில், அதிமுக 16 ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய மண்டலம் இதில் 37 தொகுதிகள், இதில் 35 இடங்களில் வந்து திமுக வெற்றி பெறும், 2 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு மண்டலத்தில் உள்ள கிட்டத்தட்ட 52 தொகுதிகளில் திமுக வந்து 35 தொகுதிகளில் ஜெயிக்கும், அதிமுக 17 தொகுதிகளில் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி மாறும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா, தாவேகா சிட்டிக்குள்ளே வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் நகரப்புறங்களில் வந்து தாவேகாவுக்கு அந்த படித்த இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. கிராமப்புறங்களில் வந்து தாவேகா கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை தாவேகா பிரிக்குது, விஜய் பிரிக்கிறாரு அப்படிங்கிறது. அதே போல் வந்து அதிமுகவோட வாக்கு வங்கிகளையும் பிரிக்கிறாரு. அதிமுகவோட வாக்கு வங்கிகள் நிறைய இடங்களில் விஜய் தான் பிரிக்க முடியுது. கிட்டத்தட்ட 9.2% அப்படிங்கிறது அதிமுகவோட பெரும்பான்மையான வாக்குகளை வந்து விஜய்னால் பிரிக்க முடியும், பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி அடித்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி 180 தொகுதிகளில் வெற்றி பெறும், திமுக திரும்பவும் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிறுவனம் கணக்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு சம்மந்தமாக இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்போ இவங்களோட கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயந்தான், அதிமுக ஒரு அடிமை கட்சி ஆயிடுச்சு. இவங்க என்ன தான் வேணாலும் பேசலாம், பாஜக சொல்கிறது தான் இவங்க கேட்பாங்க. பார்த்திங்களா, நாங்கள் பாஜகவை வந்து 27 சீட்டுக்குள்ளே நாங்கள் ஒதுக்கிட்டோம், சுருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம்லாம் பண்ணாலும் இது பாஜக பேச்சை தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இவங்களுக்கு திரும்பவும் ஆட்சியில் உட்கார வச்சா பாஜகவோட பேச்சை தான் கேட்பாங்க. பாஜகவோட கிளை கழகமாக தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கட்சி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு இவங்க சொல்கிற கணக்குகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்திங்கனாலே 54 தொகுதியில் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் தென் மாவட்டங்களில் திரும்பவும் செம்ம அடி வாங்க போகுது. டிடி தினகரன் கூட கூட்டணி வச்சா கூட அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதிமுக இந்த தடவை மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.